வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஸ்கவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டி கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அண்ணா ஒரு இடத்துல வண்டியை விட்டுருந்தேன், எலி ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிருச்சுண்ணே, ஒரு இடத்துல சர்வீஸ் விட்டேன், வயரிங் கிட்டே மாற்றணும்னு சொல்கிறாங்கண்ணே, அந்த அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை, முடிஞ்ச அளவில் பண்ணி கொடுங்கண்ணே, எனக்கு வண்டி மட்டும் கொஞ்ச நாள் ஒன்றா போதுண்ணே, ரெடி பண்ணி கொடுங்க நல்லபடியாக அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணே வண்டியை கொண்டாங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இருந்துச்சு வயரிங் டோட்டலாக வந்து எலி கடிச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டாப்புல. சரி இருந்தாலும் நம்ம விடுவோமா, சிலிவெலாம் வாங்கி வயர் கிட்ட வச்சு நீட்டாக சிலிவெலாம் போட்டு எல்லாமே பக்காவாக கரண்ட் வந்தால் கம்ப்ளைண்ட்டில் ஓவரால் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். எல்லாம் மேக்னெட்லேருந்து சிடி ஆர்என்ட்டு போகிற வயர் ஒரு 10-15 வயருக்கு மேலே கடி விட்டுருந்துச்சு, பூராத்தி சிலிவு போட்டு பக்காவாக முடிச்சாச்சு. பக்காவாக முடிச்சுட்டு வண்டியை சாவியை போட்டு கரண்ட் வருதான்னு பார்த்தோம், வருது, கரெக்டாக வந்துருச்சு, வண்டியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரே இடத்துல வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கஸ்டமர் கொஞ்சம் ஹாப்பி. முடிஞ்ச அளவில் கஸ்டமர்கிட்ட ஒரே ஒரு தகவல் சொல்லிக்கிறேன், வண்டியை ஒரே இடத்துல நிப்பாட்டாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இடத்த மாற்றி நிப்பாட்டுங்க, அப்போ தான் ஓரளவு வந்து வண்டி சேஃப்டி. ஏன்னா ஒரு வாரம் அப்படியே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா எலி வயரை கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவு மாற்றி வைங்க. முடிஞ்ச அளவு இந்த கஸ்டமரை சொல்லி அனுப்பிட்டேன் வயரிங்கிட்ட மாற்ற சொல்லி.